அரை சென்ட்டாக இருந்தாலும் 5 சென்ட்டாக இருந்தாலும் கார்டனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் இல்லத்தரசிகளுக்கு பிடிக்கும். அதை மைண்டில் வச்சு இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. நம்ம அம்மாவை அப்படியே தோசை சுட சொல்லி அப்படியே நம்ம இங்கே நின்று சாப்பிட்டுக்கலாம். கிரனைட்டில் தின்ன மாதிரி கட்டியிருக்காங்க. கிளே ஜாலிஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் லுக் வந்து இந்த கிளே ஜாலிஸ் எல்லாம் அமைச்சிருக்கனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் லுக்கு இந்த கிளே ஜாலிஸ் இங்கே அமைச்சிருக்கிறதுனால நமக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கிடைக்கும். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், வெளியே யார் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இருக்காது. ப்ரைவசியும் கிடைக்கும், எலிவேஷன் லுக்கும் கிடைக்கும். கட்டினா இப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்தையும் நினைக்க வைக்கிற மாதிரி கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 3 BHK வீடு பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் ஒர்க் மட்டும் இல்லைங்க, பிளானிங்கு இன்டீரியர் ஒர்க்குன்னு எல்லாத்தையுமே மாடர்னாக பண்ணியிருக்காங்க. டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. 35 அடி அகலங்க, 55 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 4.4 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகக்கூடிய மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, அந்த மேட்டுப்பாளையம் சாலையில் பெருநாயக்கம்பாளையத்துக்கும் காரமடைக்கும் இடையில கோட்டை பிரிவு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. NH ரோட்லேருந்தே 100 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குங்க. பெட்ரோல் பங்க், பேங்க், ஏடிஎம்னு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய மெயின் லொக்கேஷன். அங்கேருந்து 100 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிளே ஜாலிஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு மாடர்னான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. எலிவேஷன் சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் கேட்டுங்க. பெரிய ஃபோல்டபுள் டைப் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து உட்டன் லுக்கில் போர்ட்ஸும் பொருத்தியிருக்காங்க. நம்ம உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 2 பெரிய காரை நம்ம அடுத்து கூட நிறுத்தலாம், இல்லை ஒட்டி கூட நிறுத்தலாம். ஒட்டி நிறுத்தினீங்கன்னா 4 காரும் கூட நிறுத்தலாம் இந்த பார்க்கிங் ஸ்பேஸில். அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாங்க. இதோட அளவு 16க்கு 21. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் கூட சிம்பிளாக கொடுக்காம டிசைன் உள்ள மாதிரியான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில். வாலுக்கும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் சூப்பரான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் மார்மலைட் லுக்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பீடிங்கும் பொருத்தியிருக்காங்க. வீடு வாங்குறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த வீட்டில் இருக்குங்க. கார்டனுக்கான ஸ்பேஸ். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு இடத்துல காம்பவுண்ட் வால் ஒட்டின மாதிரி வீட்டோட ரைட் சைட்லேயும் கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அரை சென்ட்டாக இருந்தாலும் 5 சென்ட்டாக இருந்தாலும் கார்டனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் இல்லத்தரசிகளுக்கு பிடிக்கும். அதை மைண்டில் வச்சு இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் கேஸ்க்கான ப்ரொவிஷனுங்க. அதுக்கு வந்து மெட்டல் டோரும் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்க முடியும் வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி நடந்து போய் அப்படியே வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவே வந்துடலாம். அந்த அளவுக்கு நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல ஒரு பெரிய வால் கட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் இந்த இடத்துல நமக்கு வாட்டர் சம்ப், போர்வெல் இருக்குங்க. அது போக அந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் சம்ப் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்னால 2 இடத்துல கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. வீட்டோட ரைட் சைடில் இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நிறையா பூச்செடி வச்சுக்கலாங்க. அது போக வீட்டோட இந்த ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ்லேயே நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு 4 காரு இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. ப்ளக் பாயிண்ட் இருக்குது, நமக்கு வாட்டர் லைன் கனெக்ஷன் இருக்குது. அது போக அவுட்லெட்டும் இருக்குங்க. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாமா? இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே மாடர்னான வேலைப்பாடுகள் தான் செஞ்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டோரும் கூட 4 அடிக்கு வைடாக பிளான் பண்ணி அதில் டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்துலேயே டோர் செஞ்சுருக்காங்க. அதில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாங்க. அளவு 16க்கு 16 ப்ரௌன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த லிவிங் ஏரியாவுக்கு இன்ட்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமுமே சூப்பராக இருக்குது. ஒன்றுன்னா சொல்கிறேன். முதல்ல ஃப்ளோரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என்ன வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குங்க. பேக்ரவுண்டில்
டெயில் லே பண்ணி அதுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸை கொடுத்து இடையில வந்து ப்ரொஃபைல் லைட்டை மாட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. கீழே நமக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான பேசினட்ஸ் இருக்குது. அது போக செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் லைட் ஒர்க் இருக்குது. இந்த போர்ஷன் வந்து ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் இருக்குது. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உடன் டெக்ஸ்சர் வர மாதிரியான டிசைன்ஸ், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ளோட்டட் டிசைனில் ஷோகேஸ் யூனிட் அமைச்சிருக்காங்கங்க. இந்த இடத்துல நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு நம்ம பார்க்க முடியும், 2 இடத்துல பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கார் பார்க்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் லுக்குக்காக உட்டில் வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு யூபிவிசி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில், ரெண்டுமே ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் இருக்குது. அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய வாலுக்கு ஒரு உட்டன் பார்ட்டிஷன் சின்னதாக பண்ணியிருக்காங்க. கிளாஸ் கொடுத்து உள்ள சிஎன்சி கட் டிசைனு, அதுக்கு பின்னாடி அக்லரிக் ஷீட்டு, அதுக்கு பின்னாடி லைட் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. உட்டன் பார்ட்டிஷன் அப்படியே நம்ம உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் அண்டு கிச்சன் ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டைனிங் ஏரியாவோட அளவு வந்து 10க்கு 10, கிச்சன் ஏரியாவோட அளவு 10க்கு 10, மொத்தம் 10க்கு 20ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்கு அந்த இடத்துல வால் ஷெல்ஃப் இருக்குது. கார்னரில் இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேஷன் வைக்க போகிறாங்க. வென்டிலேஷனுக்கு டைனிங் ஏரியாவில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதிலும் கூட அந்த சிஎன்சி கட் பிளைட்ஸ்லாம் பொருத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சேஃப்டிக்காக கொடுத்துருக்கக்கூடிய கிரில்லில் சிஎன்சி கட் பிளைட்டு. டைனிங்கும் கிச்சனுக்கும் இடையில இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், நம்ம அம்மாவை அப்படியே தோசை சுட சொல்லி அப்படியே நம்ம இங்கே நின்று சாப்பிட்டுக்கலாம். இந்த கவுண்டர் டாப்பில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹைட்டான சேர் இருக்குங்க. அதில் உட்காந்துட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸில் வால்க்கெல்லாம் ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பரான யூனிக்கான பேட்டர்னில் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் பீடிங் டிசைன் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் விழுந்தாங்க கூட அப்படியே சிந்தாமல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பீடிங் கூட இந்த கவுண்டர் டாப்பில் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு இங்கே ட்ராவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே வால் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல வால் ஸ்டோரேஜஸ் எல்லாம் இருக்குங்க. அதுலேயே க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸ் இருக்குது, ஓப்பன் ஸ்டோரேஜஸும் இருக்குது. கீழே வந்து அந்த நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் மேலே பெரிய ஆர்சிசி லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா இந்த கிச்சனில் யூனிக்கான இன்னொரு விஷயம் இருக்குங்க. தனியாக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 4.5க்கு 10ங்க. இங்கேயும் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கவுண்டர் டாப்க்கு கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இயற்கையான காற்றை வந்து சுவாசிச்சுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இங்கே வந்து எம்எஸ்ல வந்து கிரில் மட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணல, அதனால் காற்று வரும், வெளிச்சம் வரும், நமக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து சிங்க்கும் பொருத்திருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. நம்ம முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நல்லா லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக டோரை சுற்றியும் இந்த பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து சூப்பராக இன்ட்டு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப் இருக்குங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு குஷனை போட்டு அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இப்படி மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பையும் நம்ம திறந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் லென்த்து தாங்க லாஃப்ட்டு. அப்படியே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே பார்க்க முடியும் சாஃப்டாக க்ளோஸ் ஆகும், சாஃப்ட் க்ளோஸர் மாட்டியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ்லாம் போக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோப்பீஸ் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ப்ரொவிஷனு, இந்த இடத்துல க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸ். ரெண்டுமே நம்ம சோப்பீஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து அந்த கிரே லுக்கில் ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 5க்கு 11ங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு செப்பரேஷன் வால் கட்டி இந்த இடத்துல வந்து நமக்கு வெட் ஏரியா, அங்கே ஷவர் பேனல் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரை ஏரியா, இந்த இடத்துல கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க.
இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸுக்காக இந்த இடத்துல நம்ம ஷாம்பு, ப்ரஷ்ஷு, சோப்பு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸ்லையும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யூபிஎஸ் வச்சுக்கலாங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸுங்க. இந்த ஸ்டார்கேஸும் மாடர்னாக இருக்குது. ஹேண்ட்ரைல் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் வித் உட்டன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் வந்து இந்த த்ரெட்டுக்கு வந்து கிரனைட் பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கு வந்து டெயில் பண்ணியிருக்காங்க. ஸ்கெட்டிங் டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக அப்படியே ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம ஸ்டெப் ஏறி போகும்போது வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நடக்கும்போது நமக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கும். அது போக இயற்கையாகவும் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் ஸ்கை லைட்டும் கட்டியிருக்காங்க. ஸ்கை லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்சி கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இங்கேயும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் விண்டோவும் இருக்குங்க. அப்படியே நம்ம மேலே வந்ததும் ஒரு லாபியிலேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்கு. இங்கே நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். அதை நான் அடுத்து காட்டுறேன். இப்போ செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் பெரிய பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற லெவலில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அந்த பெட்ரூம் மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கலர் காம்பினேஷன் இங்கே இன்டிவர்க்ஸ் வேறு கலரில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அங்கே பார்த்த மாதிரி தாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 8:30க்கு 5ங்க. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூமை பார்த்தலாம். இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது. அந்த பெட்ரூமில் வந்து நம்ம அங்கே வால் ஷெல்ஃப் பார்த்துருப்போம். இந்த பெட்ரூமில் இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்ரூமுங்க. 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். கீழே ஹால், அப்படியே மேலே கிங் சைஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூமில் நல்லா வெளிச்சம் கிடைக்கிதுங்க. பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கறனால உள்ளே என்ட்ராகும் போதே நமக்கு லெஃப்ட் சைடில் பெரிய உட்டன் காட்டு, அதுலேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும் 4 இருக்குங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. உட்டன் காட்டு வித் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட சைடு டேபிள், இந்த இடத்துல ஹெட்போர்ட் டிசைனும் இருக்குங்க. இந்த சைடு வார்ட்ரோப் வந்து ஒரு லிண்டன் லெவல் வரைக்கும் 7 அடிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்லேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து அந்த வார்ட்ரோப் ஒட்டின மாதிரியே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒட்டின மாதிரியே நமக்கு ஸ்டடி டேபிளும் இருக்குங்க. நம்ம காட்டில் படுத்துக்கிட்டே மேட்ரஸில் நம்ம தூங்கிட்டே அப்படியே வந்து டிவி பார்க்குறக்கு வசதியாக இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லாம் நம்ம ஜன்னல் வெளியில் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, மேலே நம்ம அங்கே ஒயரை விட்டோம்னா இங்கே வந்துடும். அந்த மாதிரி ப்ரொவிஷனு. கீழே நம்ம பார்த்த மாதிரியே அந்த ஹனிகோம் டிசைனில் ஷோபீஸ் வைக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் ஷோபீஸ் வைக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் அங்கே வச்சுக்கலாம். அது போக இந்த பெட்ரூமில் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டி ஒர்க்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அதுலேயும் நமக்கு நிறையா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. வார்ம் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வார்ம் லைட்ஸ் கொடுத்துருக்கறனால அந்த உட்டன் டெக்ஸ்சர்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. சென்டரில் அந்த ஃபேன் ஹுக்கும் இருக்குது. நம்ம நேராக இங்கே தான் தூங்குவோம். நமக்கு நேராக மேலே ஃபேன் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்க. இதுலேயும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரிச்சிருக்காங்க. ஒரு வால் செப்பரேஷன் கொடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி தேவையான சானிடரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து மாட்டி கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமோட டைல்ஸ், சரி இந்த பாத்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லீஃப் டிசைனில் ஜங்கல் தீமில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் பால்கனி பார்க்குறோம். பால்கனிக்கு வந்து இந்த பெட்ரூம் வழியாக மட்டும்தான் வர முடியும். வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸு, இங்கே டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்காங்க. அப்படியே லெஃப்ட்டு திரும்பினோம்னா அப்படியே நம்ம இங்கே உட்கார்றக்கு வசதியாக கிரனைட்டில் தின்ன மாதிரி கட்டியிருக்காங்க. கிளே ஜாலிஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் லுக் வந்து இந்த கிளே ஜாலிஸ் எல்லாம் அமைச்சிருக்கனால பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் லுக்கு இந்த கிளே ஜாலிஸ் இங்கே அமைச்சிருக்கனால நமக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைவசி கிடைக்கும். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், வெளியே யார் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இருக்காது. ப்ரைவசியும் கிடைக்கும், எலிவேஷன் லுக்கும் கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனி. அது வந்து கொஞ்சம் ப்ரைவேட் பால்கனி மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் லுக்குக்காக டஃப் அண்ட் கிளாஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயிலு, எலிவேஷனில் நம்ம பார்த்த அந்த டைல் ஒர்க்லாம் இங்கே தான் இருக்குங்க, பால்கனியில் தான் இருக்குது. இது வந்து அந்த ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சரு, ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.
இங்கே வந்து ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் நம்ம வந்து பகலில் பார்த்தோம், நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. நிறைய இடத்துல லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறையா மாடர்னான லைட்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பகலில் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இப்போ வெயில் அடிச்சிட்ருக்கு, அதனால் லைட் சுத்தமாக எங்கேயுமே தெரியல. ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம டெரஸ் போயிடலாம். வைடாக இருக்குங்க ஸ்டேர்கேஸ், வயசானவங்க வந்தாலும் ஈஸியாக ஏறி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு வைடாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இல்லை, ரொம்ப இதாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும், ஒரு 6 இன்ச்சு தான் இதோட ஹைட்டே கொடுத்துருப்பாங்க. யாராக இருந்தாலும் நடந்து வந்துடலாம் மேலே. மேலே வந்ததும் இங்கே இப்போ நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ், சுற்றியும் நம்ம பார்க்க முடியும். நிறைய வீடுகள் இருக்குது, புதுசாக டெவலப் பண்ண லேஅவுட்டுங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகக்கூடிய அந்த பிரதான மேட்டுப்பாளையம் சாலையில் பெருநாய்க்கம்பாளையத்துக்கும் காரமடைக்கும் இடையில கோட்டை பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து லேண்டு பில்டிங்கெல்லாம் சேர்ந்து 99 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் டீம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட திரும்புகிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.